சிறகடிக்கும் ஆசை தொடரில் நீங்கள் வக்கீலுக்கிட்ட 2,00,000 வாங்குறதுக்கு பதிலாக அதை அன்னிக்கிட்டே கேட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்களேன்னு ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க. நான் எதுக்கு அவங்ககிட்ட வாங்கினேன்னு விஜயா சொல்கிறா. அண்ணாமலை சொல்கிறாரு, ஒன்னால தான் 5,00,000 அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு, 5,00,000 நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாரு. நான் என்கிட்ட எந்த காசு இருக்குன்னு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் வேலைக்கு போய் நான் கொடுக்குறேன், நான் வர பிரச்சனை காசு எதுவும் கொடுக்குறேன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து, நீ ஏன்பா கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு முத்து சொல்கிறான். சுருதி மனோஜும் ரோகிணியும் இருக்கிற ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் அவங்க பேச்சு கொடுக்குறாங்க. நீ மலேசியாவுக்கு உடனே ஒரு டிக்கெட்டை போடுன்றாங்க. எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு இதுமாரி உங்கள் மாமாவை பார்த்து காசு வாங்கணும், காசு கேட்கணும் அப்படின்றாங்க. இல்லை உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ரோகிணிக்கிட்ட. அதிர்ச்சி ஆகிறா. அப்பாவெல்லாம் பார்க்க முடியாது, ஜெயிலில் பார்க்குறதுக்கு பெட்டிஷன் போட்டால் அது 3 மாதம் 4 மாதத்துக்கு மேலே கூட ஆகும் அப்படின்னு ராகினி சொல்கிறா. அவ்வளோ நாள் ஆகும்னு அவங்க கேட்குறாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் இருந்து காசு வாங்கிட்டு வரணும்னு விஜயா சொல்கிறாங்க. ரோகிணி வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறா. பின் நீ செஞ்சது ஒன்றே தான் பாதிக்கிற மாதிரி வருது, நீ செஞ்சது எதுவுமே எடுபடல, நீ பிஏவை மாட்டி விட பார்த்த, கடைசியில் அதையும் உனக்கே பிரச்சனை ஆகிடுச்சு, நீ வீடியோ கொடுத்த, அதுவும் உனக்கே பிரச்சனை ஆகிடுச்சு, நீ செய்கிறதெல்லாம் உனக்கே தான் திரும்பி வருது அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்புறம் ஒரு வயசான தாத்தா பாட்டி செருப்பு தைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாண நாள்னு சொல்லி முத்து மீனா வர சொல்லி கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அதை கேட்குற முத்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட்டில் வாங்கிட்டு வர சொல்லி ஸ்வீட்டு மாலெலாம் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு போட்டு ரோட்டில் போகிற வரவங்களாம் ஸ்வீட்டு கொடுத்து அந்த தாத்தா பாட்டியோட கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடுறாரு. அவங்க வாழ்த்துறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு.